ஏன்னா யாரு கட்சி ஆரம்பிச்சாலும் நீ தான் மேடையார் ஒப்பாரு வச்சு அழுது புலம்புறிய, அச்சோ அவன் வந்துட்டான், அச்சோ இந்த எப்படி சொல்றது, இந்த அம்மாக்கள் கிட்ட போயிட்டு இந்த குழந்தைங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, என் சாக்லேட்டை பிடிங்கி சாப்பிட்டான் அப்படின்ற மாதிரி எவன் கட்சி ஆரம்பிச்சாலும் வந்துட்டு நீ ஒரு நல்லது பண்ண நல்ல கருத்தை வச்ச அப்படின்னா மக்கள் உனக்கு ஓட்டு போட போறாங்க, நீ ஜெயிக்க போற. நீ 15 வருஷமா மக்களை வந்துட்டு கேவலம் ஏமாத்தி பொழப்பு நடத்தி வைத்த வளர்க்குறன்னு நல்லா தெரிஞ்சனாலதான் மக்கள் உனக்கு வந்துட்டு ஒரு 10 கவுன்சிலர் சீட்டு கூட உனக்கு கொடுக்கல. 15 வருஷமா இருந்து கவுன்சிலர் எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன் எல்லாத்துலயும் வந்துட்டு சுத்தமா. தம்பி நான் மறுபடியும் சொல்றேன், சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில பாத்திருப்ப, ஆனா நீ இந்த சீமான் ஆட்டத்தை பாப்பா பாரு. இந்த 4 மாசத்துல மொத்த ஆட்டத்தையும் என் பக்கம் திருப்பல. சோ 15 வருஷமா நம்மளும் இந்த அரசியல் காலத்துல நிக்கிறோம், நம்மள அந்த மக்கள் ஏன் ஒரு எம்எல்ஏ எம்பி கூட ஆக்க மாட்டேன்றாங்க, அப்ப நம்ம மேல என்ன தப்பு இருக்கு, அதை நம்ம கரெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு கரெக்ஷன் பண்றதை விட்டுட்டு யாரு கட்சி ஆரம்பிச்சாலும் ஆளா வந்து ஒப்பாரி வச்சு அச்சோ என் கட்சிக்கு பங்கு போட வேண்டாம், என் ஓட்டுக்கு பங்கு போட வேண்டாம்னு ஒப்பாரி வைக்கிறிய. அதான் நாம் தமிழ் வைக்கிறதுல பேசாம வந்துட்டு அழுமூஞ்சி கட்சின்னு வச்சுக்க, கரெக்டா இருக்கும். ஏண்டா ஒரு 15 வருஷமா கட்சி நடத்தி உன்னால ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிக்க முடியல அப்படின்னா அப்ப 15 வருஷமா உன்னால ஒரு மயிரும் புடுங்க முடியலன்னு தான் அர்த்தம். அப்போ ஒண்ணுமே புடுங்க முடியாம ஒவ்வொரு மேடையிலும் போட்டு நாங்க தான் பெரிய கட்சி, நாங்க தான் பெரிய புடுங்கின்றிய. உங்களால இதுக்கப்புறமா ஒன்னும் புடுங்க முடியாது. 26 இல்ல, நீ 66 வந்தாலும் ஒன்னும் புடுங்க முடியாது. உங்க மயிரை நீங்களே ஒரு ஒருத்தரா உட்காந்து புடிங்கிட்டாதான் உண்டு, மத்தபடி வாய்ப்பு இல்லை ராஜா. என்னை ஒருபோது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள். ஏன் நீ ஒரு டுபாக்கூரு? ஆக்சுவலா அந்த சீமானோட கட்சி இருக்குல்ல, அதெல்லாம் கட்சி கிடையாதுங்க, அது வந்துட்டு ஒரு புரோக்கர் கம்பெனி. அந்த கம்பெனி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எலெக்ஷன் அப்ப மட்டும்தான் ஆக்டிவாவே இருக்கும். அந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எலெக்ஷன் டைம்ல மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கர ஆக்டிவா இருப்பாங்க. ஒரு கம்பெனி அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கும், ஒரு கோல் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இந்த சீமான் கட்சி பார்த்தீங்கன்னா ஒரு 50 கவுன்சிலர் 100 கவுன்சிலர் ஜெயிக்கலாம், இல்லை ஒரு எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம் அப்படின்றதுலாம் அவங்க டார்கெட்லாம் கிடையாது. அந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டை பிரிக்கிறது தான் அவங்களோட ப்ராஜெக்ட். அவங்க என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா அப்போ ரூலிங்ல இருக்கக்கூடிய அந்த கட்சி கூட ஒரு டைப் வச்சுப்பாங்க, ஒரு பிசினஸ் டீலிங் வச்சுப்பாங்க. அந்த பிசினஸ் டீலிங்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது புதுசா கட்சி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கவலையே படாதீங்க, நான் என்ன பண்றேன், அவனுக்கு எதிராக கருத்து பேசி அவனுக்கு எதிராக அவதூறு பரப்பி அவனை அசிங்கப்படுத்தி உங்ககிட்ட இருந்து புதுசா கட்சி ஆரம்பிச்சு ஓட்டை பிரிப்பான் இல்லையா, அந்த ஓட்டை வந்து பிரிக்காம நான் பாத்துக்கிறேன். சோ இப்ப நான் அவனுக்கு எதிராக நான் பேசுறதுக்கு நீங்க ஒரு பெத்த அமௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா புதுசா எவன் கட்சி ஆரம்பிச்சாலும் நான் அவனுக்கு எதிராக பேசுறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆள் வந்துட்டு அது ஒரு புரோக்கர் கம்பெனி நடத்திருக்கிறான்.